விஜய் டிவியில் சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க ஆரம்பித்த அவர் தற்சமயம் மேடை நிகழ்ச்சிகளிலும் கலகலவென தொகுத்து வழங்கினார். சின்னத்திரையில் ஜொலித்த சிலர் சினிமாவில் சாதித்து வரும் நிலையில் தற்போது வெள்ளித்திரையில் கதவு திறக்கும் என்ற விதிக்கேற்றார் போல் பாலாவுக்கும் சில வாய்ப்புகள் கிடைத்தது. அதில் தும்பா, ஜுங்கா, சிக்ஸர், புலிகுத்தி, லாபம், ஆன்டி இண்டியன், நாய்சேகர் போன்ற படங்கள் மேலும் ஒரு சில படங்களிலும் கமிட் ஆகி நடித்துக் கொண்டிருக்கிறார். சினிமாவில் தற்போது அவர் வளர்ந்து வரும் நடிகராக இருந்தாலும் மக்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையில் அனாதை இல்லத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு அவர் முதலாக உதவி செய்ய ஆரம்பித்தார். மலை கிராம மக்களுக்கு மற்றும் முதியோர் இல்லத்திற்கு 4 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தவர் பாலா. அந்த சமயம் அப்போது மக்களிடையே நெகிழியை செய்தது. பிறகு முகம் எக்ஸாம் பெயரில் சென்னை தத்தளிக்கும் நிலையில் இருந்தபோது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சென்று குடும்பத்துக்கு 1000 ரூபாய் வீதம் 200 குடும்பங்களுக்கு மொத்தம் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்தார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி மக்களிடம் பெரும் வரவேற்பும் பாராட்டும் பெற்றார். பாலா அவர்கள் பாஜகவில் இணைய போகிறார் என்றும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள் என்றும் உதவி செய்யும் மனப்பான்மை கொண்ட இவரை ஒரு சிலர் ட்ரோல் செய்து வருகின்றனர். அவர் அரசியலுக்கு வந்தாலும் என்னதான் தப்பு இருக்கு என்று பலர் கேட்கத்தான் செய்கிறார்கள். இது தொடர்பான கேள்விக்கு KPY பாலா அளித்த பதில், தளபதி விஜய் அவர்கள் பாதை சிங்க பாதை என்றும் என்னுடைய பாதை வேறு, அது ஒரு வழி பாதை என கூறியுள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.